பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்போடு மண்பாண்டங்களையும் சேர்த்து வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான தைப்பொங்கலன்று மக்கள் தங்களது வீடுகளில் புதுப்பானை வைத்து பொங்கலிடுவது வழக்கம். நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் மக்கள் பெரும்பாலும் பழமையான வழக்கங்களை மாற்றி வந்தாலும் கிராமங்களில் இன்றும் பெண்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபாடு செய்வதையே வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கஞ்சா நகரம், மன்னம்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பொங்கல் பண்டிகைக்காக மண்பாண்ட தொழிலாளர்கள் சட்டி, பானை தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காலமாக இவர்கள் வேறு தொழிலுக்கு செல்லாமல் இந்த தொழிலையே செய்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மண்பாண்ட தொழிலாளர்கள் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்போடு மண்பாண்டங்களையும் சேர்ந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். 40-50 குடும்பங்கள் செஞ்ச மத்தியில இப்ப 10-15 அப்படியே படிப்படியா குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இந்த தொழில் ரொம்ப நலிவடைஞ்சுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதை உற்பத்தி பண்றதுக்கான மூலப்பொருள்ல இருந்து இதுக்கு அதனுடைய விலைவாசிகள் எல்லாம் ஏறி போச்சு. ஆனா சட்டிப்பானை அந்தையோட விலைவாசிகள் மட்டும் இன்னும் ஏறவே இல்லை. ₹1-2 இருந்து இப்பதான் நாங்க ஒரு சட்டிப்பானை 50 ரூபாய்க்கு விற்கிற நிலைமைக்கே வந்திருக்கோம். இது மேலும் நாங்க இந்த தொழில் அழியாம வளரணும் அப்படின்னு சொன்னாக்கா பொங்கல் நேரத்துல மட்டும் இதை பயன்படுத்தாம மற்ற நாட்கள்லயும் மக்கள் இதை நார்மலா வீட்டுல டெய்லி சமைக்கிறதுக்கு இது பயன்படுத்தினாங்க எங்களுக்கு நல்ல சேல்ஸாவும் நல்ல ஒரு உதவிகரமாகவும் இருக்குங்க.